பரலோகத்தின் அக்கினி சந்திக்கும் நாள், தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற நாள். அக்கினி மயமான நாவுகளினால கர்த்தர் அங்கே நிரப்பினார், அங்கே செயல்பட்டார். நான் ஒண்ணு சொல்றேன், ஒருவனுக்கு முன்பாக எப்ப அக்கினி வருகிறதோ அக்கினி பிரட்டி போடும் வாழ்க்கைய. மோசேக்கு முன்னாடி எப்போ அக்கினி தோன்றினதோ அங்கே அவனுடைய அடையாளம் மாற்றப்பட்டது, அவன் ஒரு தலைவனாய் மாறுகிறான். எங்கே ஆண்டவரே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் விளங்கும்படி என் சத்தத்தை கேளும் என்று சொல்லி ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியா கூப்பிடும் பொழுது அக்கினி இறங்கினது போல, அந்த அக்கினி அவனை தேவ மனுஷன் என்று நிரூபித்தது போல உங்களையும் என்னையும் நிரூபிக்கிறது தான் இந்த அக்கினியின் அடையாளம். பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அக்கினி மேல் வீட்டை நிரப்பிற்று என்றால் அன்னைக்கு நிரப்பின நிரப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் சபைகளுக்குள்ள வேலைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது, சபையை உருவாக்கினது.